தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ரூ.4000 லஞ்சம் வாங்கிய வணிக வரித்துறை அதிகாரி கைது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பஸ் நிறுத்தம் அருகே இரும்பு கடை வைத்து நடத்தி வருபவர் அகமது மீரான். கடந்த 13 வருடமாக இதே இடத்தில் இரும்பு கடை வைத்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் தனது வணிகத்திற்காக விற்பனை வரி கட்டி வருகிறார். கடந்த ஆண்டு வணிக வரியாக ரூ.13,321 பணம் கட்டியிருந்தார். இந்த வரி கட்டியதில் ஆவணங்கள் சரிவர இல்லை என்றும், எனவே இதனை உத்தமபாளையம் வணிக வரித்துறை அலுவலகத்தில் சென்று மறு ஆய்வு செய்யுமாறு சென்னை தலைமை வணிக வரித்துறை அலுவலகத்தில் இருந்து அகமது மீரானுக்கு கடிதம் வந்தது. இதனையடுத்து அகமது மீரான் உத்தமபாளையம் வணிக வரித்துறை அலுவலகத்தில் மறு ஆய்வு செய்ய சென்றார். அங்கு வணிக வரித்துறை அதிகாரி புவிராஜசிங்கம் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து அகமது மீரான் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் செய்தார். டிஎஸ்பி ஜான் கிளமெண்ட் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் அறிவுரையின்படி ரசாயனம் தடவை ரூபாய் நோட்டுகள் அகமது மீரானிடம் வழங்கப்பட்டது. அந்த நோட்டுகளை அவர் வணிக வரித்துறை அதிகாரி புவிராஜசிங்கத்திடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். வருடம் கணக்கு விற்பனை வரி அலுவலகத்தில் காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆணையெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆணை அரசு சீலோட கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் அதே கணக்கு திரும்ப கொண்டு வா சரி பார்க்கணும். சரின்னு சொல்லி நான் அவர் நோட்டீஸ் அனுப்பிச்சு ஒரு மாதமாக பேரம் பேசிக்கிட்டே இருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை வரையில் நான் இல்லை சார் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணது இல்லைன்னு சொல்லும் போது 10,000 கொடுத்தா உனக்கு சைன் பண்ணி தர்றேன், இல்லைண்டா நீ எங்கே வேண்டாலும் போய் பாரு, சிஎம்ஏ வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, சிஎம்கிட்ட கூட நீ போய் சொல்லு, எனக்கு தெரியும் மேயர்கள்லாம் தெரியும், இன்னும் சொன்னால் மதுரையில் உள்ள மேயர் எனக்கு முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னாரு. அவர் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லுங்க. அவர் பேர் புவிராஜசிங்கம். முடிஞ்சதை பார்த்துக்கின்றாரு. சிஎம்ஏ சொல்லி நான் கேட்க மாட்டேங்கும் போது அரசுக்கு இவர் தேவையில்லை. அதுக்கான அலுவலகத்தில் போய் மனு கொடுத்துட்டேன். நேற்று சாயந்தரம் மனுவுடைய பேரில் அந்த அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுருக்காங்க.